கிராம மிஷனரி இயக்கத்தோட குட்டி ஸ்பெஷல். டியர் செல்லங்களே, உங்களை மறுபடியும் இந்த கதையின் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் செஞ்ச எல்லா காரியங்களும் இன்னைக்கும் நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்குது இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சீடர்களோட கால்களை கழுவுகிற அந்த சம்பவம் தான். இந்த கொரோனா நாள்ல பெரும்பாலும் வெளியிலேயே போக முடியாம இருக்கிறோம் தானே. அப்படி வெளியே போனாலும் வீட்டுக்கு வந்த உடனேயே கை கால்களை சுத்தமா கழுவுனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு உள்ளேயே போவோம், அப்படித்தானே? ஆனா ஏசப்பா தன்னோட கூட இருந்த 12 சீடர்களோட கால்களையும் கழுவி தன்னோட சால்வையை வச்சு தொடச்சாங்க. இதன் மூலமா சீடர்களுக்குள்ள யார் பெரியவன்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைச்சிடுச்சு. உங்கள யார் பெரியவனோ அவன் தான் எல்லாரோட கால்களையும் கழுவணுங்கிற தாழ்மையை ஏசப்பா கற்றுக் கொடுத்தாங்க. ஏசு கிறிஸ்துவோட தாழ்மையை பின்பற்றின ஜெயசூர்யாங்கிற அண்ணே என்ன செஞ்சாங்கன்னு கேட்கலாமா? ஜெயசூர்யா அண்ணே இயேசுவ அறியாத குடும்பத்தை சேர்ந்தவங்க. பள்ளியில படிக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவ நண்பன் இருந்தாங்க. அவங்க அடிக்கடி ஏசப்பாவோட அன்பு, தாழ்மை, சிலுவையில சம்பாதிச்ச ரட்சிப்பு, சீடர்களோட கால்களை கழுவுன நிகழ்ச்சி இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜெயசூர்யா அண்ணனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அநேக வருடங்களுக்கு அப்புறமா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல உயர்ந்த பதவிக்கு வந்தாங்க. 300 பேர் சேர்ந்து வேலை பார்க்கிற கம்பெனில ஒரு நல்ல பொறுப்புல அந்த சூர்யா அண்ணனுக்கு வேலை கிடைச்சது. முன்னணியில தீர்மானிக்கிற 5 லீடர்கள்ல அந்த சூர்யா அண்ணனும் ஒருத்தர். நாளடைவுல இவங்களுக்குள்ள யார் பெரியவன்கிற போட்டி மனப்பான்மை வந்துச்சு. மிகுந்த குழப்பத்தோட சண்டையும் வந்ததால ஒரு நாள் சூர்யா அண்ணே ரோட்டோரத்துல ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அங்க ஆலயத்தை பார்த்த உடனேயே பள்ளி நாட்கள்ல தன்னோட நண்பன் சொன்ன சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. ஆலயத்துல போய் அமர்ந்தாங்க. ஆண்டவர் அவரோட உள்ளத்துல இடைப்பட்டாரு. கம்பெனிக்கு போய் மத்த 4 பேரோட கால்களை கழுவுறதுக்கு தன்னை தாழ்த்தி எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. வேலையை எல்லாம் மத்தவங்க செய்யட்டுமேனு நினைக்காம தானே மனமு வந்து எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்தது தெரியுமா? சண்டை போட்டவங்க எல்லாருமே சமாதானம் ஆயிட்டாங்க. மேலிடத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு. சூர்யா தான் உயர்ந்த அதிகாரின்னு எல்லாருக்கும் முன்னாடி அவர் உயர்த்தப்பட்டாரு. குட்டி பிள்ளைகளே, நீங்களும் ஏசப்பா கிட்ட கற்றுக்கொண்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா நீங்க தான் உண்மையான சூப்பர் ஸ்டார். இந்த கதைக்குரிய மனப்பாட வசனமும் பாட்டும் கத்துக்கலாமா? நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஸ்டைலு தான், ஓ ஸ்டைலு தான், ஒவ்வொருவரும் ஓர் ஸ்டைலு தான். ஸ்டைலு தான், ஓ ஸ்டைலு தான், ஒவ்வொருவரும் ஓர் ஸ்டைலு தான். உன் நண்பன் போல ட்ரெஸ் பண்ணினா ஸ்டைலு தான். ஃபேஷனா நடந்தாலும் ஸ்டைலு தான். உன் நண்பன் போல ட்ரெஸ் பண்ணினா ஸ்டைலு தான். ஃபேஷனா நடந்தாலும் ஸ்டைலு தான். அதை ஃபாலோ பண்ணினா ஸ்டைலு தான். ஆனா இந்த ஸ்டைல் வெறும் அம்போதா. அதை ஃபாலோ பண்ணினா ஸ்டைலு தான். ஆனா இந்த ஸ்டைல் வெறும் அம்போதா. நம்ம இயேசுவின் லைஃப் ஸ்டைல் சூப்பர் தான். அன்பு, தாழ்மை, பொறுமைதான் நம்ம இயேசுவின் லைஃப் ஸ்டைல் சூப்பர் தான். அன்பு, தாழ்மை, பொறுமைதான் அதை ஃபாலோ பண்ணினா ஸ்டைலு தான். என்றும் இந்த ஸ்டைலுக்கு மதிப்பு தான். அதை ஃபாலோ பண்ணினா ஸ்டைலு தான். என்றும் இந்த ஸ்டைலுக்கு மதிப்பு தான்.